தொடர்ந்து உள்ள வந்து இந்த டோர் இதை வந்து இந்த லாக் உடஞ்சிருக்கு. இந்த லாக் உடஞ்சிட்டு இந்த ரூம்குள்ள போயிருக்கேன். கிடந்துச்சு. இதுல வந்து சிபிஎஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி ஒரு 3 லட்சம் ஃப்ரெஷ் நோட்டா வச்சிருந்தேன். வீட்டுல எமர்ஜென்சி ஹேண்ட் கேஷுக்காக வச்சிருந்தது. அதுல இருந்து 40,000 எனக்கு சாயங்காலம் எடுத்துட்டு போயிட்டு மீதி 2,60,000 200 நோட்டு, 50 நோட்டு, 100 நோட்டு வச்சிருந்தது. நைட்டு ஒரு 9ல இருந்து 10 மணிக்குள்ளதான் சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பின்னாடி சிசிடிவி உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு ஒரே சிங்கிள் ஆள் மட்டும் உள்ள வர ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. அருப்புக்கோட்டையில் சில தினங்களுக்கு முன்பு தேவாடெக்ஸ் பகுதியில் பாஜக நிர்வாகியான பிருத்திவிராஜ் வீட்டில் 2,60,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது. இந்த திருட்டு சம்பவம் குறித்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் மூலம் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் குறிஞ்சான் குளத்தை சேர்ந்த மாணிக்கம் என்ற முதியவரை விசாரித்த பொழுது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அருப்புக்கோட்டை குற்றப்பிரிவு காவல்துறையினர். தந்தையின் செயலால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய மகன் கர்ணன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.